மகரம், நிச்சயமாக இது நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி 2026 ஜூன் 1 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. இந்த தருவாயில மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போறாரு, என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன ராசியில பிறந்த, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மகர ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சனி பகவான். சனி பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் என்ன பயப்படுவாங்க, 7.5 சனி வந்துருச்சு, ஜென்ம சனி வந்துருச்சு, அவ்வளவுதான் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. பட் ஆக்சுவலா சனி மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பிக்கஸ்ட் டீச்சர் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்மளுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா அது சனியால மட்டும்தான் முடியும். குருவால கூட முடியாதுங்க. சில நேரம் குரு கூட நம்மளை மன்னிச்சு விட்டுருவாரு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா சனி அப்படி கிடையாது. கூடயே உட்கார வச்சு இதுலதான் நீ தப்பு பண்ணியிருக்க, இதுலதான் நீ மிஸ்டேக் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு சொல்லி கொடுத்து மாத்திர அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான, அமைதியான, பொறுமையான ஒரு டீச்சர். பட் இந்த மகர ராசிக்கு என்ன பண்றாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனிதான் யோகாதிபதினு நான் சொல்லுவேன். ஏன்னா மகரத்துக்கும் அவர் தான் அதிபதி, அதே கும்ப ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதியா வராரு. பதவி, உயர்வு, பேர், புகழ், அங்கீகாரம், இது எல்லாத்துக்குமே சனி வேணும் மகர ராசிக்கு. அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது கவலையே படவானா. உங்களுக்கு 7.5 இருந்தா என்ன, ஜென்மமா இருந்தா என்ன, சனியே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு. பட் இப்போ இந்த குரு பெயர்ச்சியில ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, குரு பகவான் மொத்தமா நான் உங்களைத்தான் பார்ப்பேன், வேற எங்கேயுமே நான் பார்க்க மாட்டேன், லெஃப்ட் ரைட்லாம் வேணாங்க, நான் மகரத்தையே நேரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. அதாவது மகர ராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில அமரக்கூடிய இந்த குரு பகவான் டைரக்டா உங்க ராசியை தான் பாக்குறாரு. ஓகேவா? அதுவே ஒரு பிகெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். 12 வருஷம் கழிச்சு குருவோட பார்வை உங்க பக்கம் விழுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க, குரு அருள் நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குருவோட மொத்த அருளுமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, குருவோட பார்வைகள். ஏன்னா குரு பகவானுக்கு மொத்தம் 3 பார்வை இருக்கு. நம்ம ஜோதிடத்துல வெறும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை பத்தி தான் பேசுறோம். குருவோட பார்வையை நம்ம யாருமே அவ்வளவு பெருசா பேசுறது இல்லை. பட் இந்த வீடியோல நான் ஏன் இந்த பார்வைகள் எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, 7ஆம் வீட்டுல இருக்காரு இல்லைங்களா? 7ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டை பாக்குறாரு. 11ஆம் வீட தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக பாக்குறாரு. 7ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய ராசியை டைரக்டா பாக்குறாரு. அடுத்து 7ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடுகளையும் முக்கியமான ஸ்தானங்களையும் குரு பகவான் பாக்குறாரு. இதுவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி சூப்பரா இருக்கும்னா, ஒரு ஒரு சுப கிரகம் நம்ம ராசிய பாக்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல ஜோதிடத்துல, ஒரு ஒரு குரு அருள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி குரு பார்வையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்கும். இந்த பார்வையானது உங்க மேல பதியப்பட்ட இந்த பார்வையானது அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்கும். தெளிவான ஞானத்தை கொடுப்பாருங்க. குரு தெளிவான ஞானத்தை கொடுப்பாரு, தெளிவான அருளை கொடுப்பாரு, தெளிவான அறிவை கொடுப்பாரு, டெசிஷனை சரியா எடுக்க வைப்பாரு. இப்போ உங்களால இதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஒரு விஷயத்துலயுமே, அது தொழிலா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மிக முக்கியமா ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா நீங்க மகர ராசியில இருக்கவங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல தான் படாத பாடுபட்டிருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்ல தான் பயங்கரமா அடி வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இருந்திருக்காது, கண்டிப்பா இருந்திருக்காது. பட் இந்த டைம் பீரியட்ல குரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா ஒரு உங்களை பாக்குறதுனால ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள உங்களை கொண்டு வருவார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உங்களுக்குள்ள அந்த எரிமலை வெடிச்சிருக்கும், என்ன நம்ம இவன் பேச்செல்லாம் கேட்கணுமா, என்ன பண்ணிட போறான், அந்த மாதிரி
ஒரு ஈகோ, ஒரு கிளாஷஸ், இது எல்லாமே இருந்திருக்கும். பட் இப்ப குரு என்ன பண்ணிட்டாருன்னா டைரக்டா உங்களை பாக்குறதுனால, உங்க ராசியே பாக்குறதுனால அந்த ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த பக்குவத்தை கொடுப்பாரு. எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை கொடுப்பாரு. சனி ஒரு டைப்பா டீச் பண்ணுவாருங்க. சனியோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டியா அதை சரி பண்ற வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. பட் குரு அப்படி இல்லை, உங்களை ஃப்ரீயா விட்டுருவாரு. நீ பண்றது பண்ணு அப்படின்ற மாதிரி. பட் இந்த டைம்ல அவர் அதை பண்ண முடியாது. ஏன்னா அவர் நேரா பாக்குறது சனியோட வீடு தான். சோ அந்த இடத்துல அவர் சரி கட்டி தான் ஆகணும். அடுத்து குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீடை பார்க்கிறாரு. இதுதான் வந்து மிக 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 முக்கியமான ஒரு ஸ்தானம். 3ஆம் வீடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முயற்சி ஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு தைரியம் எங்க இருந்து வரும்? ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம், ஆனா அந்த விஷயம் வந்து நம்ம ஃபுல் ஃபிளஷ்டா பண்ணணும், முழு மனசோட நம்ம பண்ணணும்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த இடத்துல அந்த அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஹாஃப் நாலேஜை வச்சு எந்த ஒரு விஷயத்துமே பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருக்கு தைரியமும் அறிவும் ஆற்றலும் அடுத்து 1 வருடம் வந்து உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலியமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு நல்ல டீச்சிங்னு வச்சுக்கோங்க. ஒரு டீச்சர் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. பட் அதை நீங்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், துயரம் இது எல்லா மனிதர்களுக்கும் வருங்க. இது வராத வாழ்க்கையே கிடையாது. ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும் இல்ல? ஒரு ஆசிரியர் தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நிறைய பாடத்தை நமக்கு புகட்ட முடியும். அந்த வகையில ஆசிரியரா குரு பகவான் உங்களுக்கு வராரு. சரிங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது என்னதான் பண்றது? நம்ம அடுத்து ஒரு வருஷத்துக்கு யாரதான் வழிபடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யார வழிபடலாம் அப்படின்னா, நீங்க பெருமாளை வழிபடலாங்க. மகாவிஷ்ணு. நீங்க வந்து பெருமாளை வழிபடுங்க, மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. முடிஞ்சா நீங்க திருப்பதி கூட நீங்க வந்து போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு மகாவிஷ்ணுவை வழிபடும் போது ஏதோ ஒரு வித மனசுல ஒரு தைரியம் உண்டாகும். எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், இல்ல எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடு நீங்க பாத்தீங்கன்னா அது மிதுனம், அதே 6ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி. ஸோ இந்த புதன் என்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸோ இந்த 2 ஃபேவரபிளா இருக்கக்கூடிய பிளானட் உங்க லைஃப்ல ரொம்ப ஃபேவர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மொத்தத்துல மகர ராசிக்கு நல்லதே நடக்கும், எந்த ஒரு பயமும் வேணாம். தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.